ஈஷா காவேரி கூக்குரல் இயக்கம் சார்பில் மகத்தான வருமானம் தரும் மாற்று விவசாய கருத்தரங்கம். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் காவேரி கூக்குரல் இயக்கம் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் காவேரி கூக்குரல் இயக்கத்தின் கள ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மாறன் மற்றும் மிளகு விவசாயி திருமலை ஆகியோர் செய்தியாளரை சந்தித்தனர். காவேரி கூக்குரல் இயக்கத்தின் கள ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மாறன் செய்தியாளரிடம் கூறியதாவது: ஈஷா காவேரி கூக்குரல் இயக்கம் சார்பில் மகத்தான வருமானம் தரும் மாற்று விவசாயம் எனும் தலைப்பில் மாபெரும் கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இக்கருத்தரங்கு கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் உள்ள சாரதா கிருஷ்ணா ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை வளாகத்தில் வரும் ஜூன் 22ஆம் தேதி நடைபெற உள்ளது என்று தெரிவித்தார். சென்னை பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் முறை உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நான் தமிழ்மாறன், ஈஷா காவேரி கூக்குரலோட கள ஒருங்கிணைப்பாளர். ஈஷா கடந்த 25 வருஷமாக பார்த்தீங்கன்னா நம்ம களத்துல மரம் நடுறதுல இயங்கிக்கிட்டே இருக்கிறோம். 2000லேருந்து தொடர்ந்து நம்ம வெறும் விழிப்புணர்வு பிரச்சாரம்ல களத்துல தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம ஆரம்ப காலத்துல பசுமை கரங்கள்னு ஒரு திட்டம் ஆரம்பிச்சு அது மூலமா தமிழகம் முழுக்க உள்ள மக்கள்கிட்ட மரங்கிற விதையை அவங்க மனசுல பதிவிக்கிறதுக்காக தொடர்ந்து செயல் செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு திருமணங்களா இருக்கட்டும், சுப நிகழ்ச்சிகளா இருக்கட்டும், மரம் கொடுக்குற கலாச்சாரத்தை இன்னைக்கு உருவாக்கியிருக்கிறோம். அது மிகப்பெரிய வெற்றி. ஆனா நாங்க ஒரு 10-15 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு 11.4 கோடி மரங்கள் நடந்து நம்ம இலக்கு நிர்ணயிச்சு வேலை செஞ்சோம். ஆனா அந்த இலக்கை நம்மளால அடைய முடியல. ஏன்னா ஒரு 4 கோடி மரங்கள் தான் அப்படியே கொடுக்க முடிஞ்சது. இது என்ன காரணம் என்னன்னு பார்க்கும்போது பொது இடங்கள்ல மரம் நடக்கிறது சர்வேல் ரொம்ப கம்மியா இருக்குது. ஏன்னா தமிழகத்துல உங்களுக்கே தெரியும், எல்லாரும் நட்ட மரத்தை கணக்கு எடுத்தீங்கன்னா நீ தமிழா காடா மட்டும் தான் இருக்கணும், மரம் அவ்வளவு மரம் இருக்கணும். ஆனா அப்படி இல்லை. காரணம் என்னன்னா பொது இடங்கள் நடுறது மிகப்பெரிய சவால். அது சர்வேல் ரேட்டும் நம்ம ஒரு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அதனால சத்குரு பாத்தீங்கன்னா 2019 ஆகல இந்த மரம் சார்ந்த விவசாயத்தை விவசாயிகள்ட்ட எடுத்துக்கொண்டு முடிவு பண்ணி காவேரி கூக்குரல்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க. இதோட நோக்கம் பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழலையும் பொருளாதாரத்தையும் இணைக்கிறது. எக்கனாமிக்கு என்ன இணைச்சா மட்டும்தான் நம்ம சுற்றுச்சூழலை மேம்படுத்த முடியும்னு முடிவு பண்ணி மரம் சார்ந்த விவசாயம், அதாவது நம்ம வெப்பமண்டல பகுதியில் இருக்கிறோம், வெப்பமண்டல பகுதிகளில் இந்த மரம் சார்ந்த விவசாயத்தை எடுத்துட்டு போனா மட்டும்தான் நம்ம சுற்றுச்சூழலை மேம்படுத்த முடியும் அப்படின்னு முடிவு பண்ணி பாத்தீங்கன்னா இந்த காவேரி கூக்குரல்ங்கிற திட்டத்தை ஆரம்பிச்சாங்க 2019. 2019 இருந்து இப்ப 2025 நடந்துட்டு இருக்கு. இப்போ வரையும் பாத்தீங்கன்னா 9 கோடி மரங்களுக்கு மேல நம்மளால விநியோகம் பண்ண முடியுது. காரணம் என்னன்னா இது விவசாயத்தை எடுத்து போனதாலதான். இதுல நிறைய பயன் இருக்கு. இதுல மரம் நடுறதுனால விவசாயியோட பொருளாதாரம் 3-5 மடங்கு உயரத்தை நம்ம கண்கூட அனுபவத்துல பார்த்திருக்கோம். அது மட்டும் இல்ல, சுற்றுச்சூழல் மேம்படுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா நீர் ஆதாரம். விவசாய நிலத்துல நீ பார்த்தா 2000 அடி 3000 அடி போர் போட்டுட்டு இருக்காங்க. நிறைய மாவட்டத்துல போர் போட்டா காத்து தான் வருது, தண்ணி இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் மரங்கள் இல்லாததுதான். அதுல ஒரே ஒரு உதாரணம் என்னன்னா, இந்த காவேரி கூக்குரல் திட்டத்தோட நோக்கம் காவேரி வடிநில பகுதின்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழகத்துல ஒரு 18 மாவட்டம், கர்நாடகாவில் 9 மாவட்டத்துல 83 லட்சம் சதுர கிலோமீட்டர் இருக்கு. அதுல 50 வருஷத்துக்கு என்ன மரப்பொருள் இருந்துச்சோ அதுல வெறும் 15% இருக்கு, 85% காலி ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்ம சுய தேவைக்கு அழைச்சிட்டோம். இதை மீட்டுருவாக்கம் பண்றது தான் இந்த காவேரி கூக்குரல் அப்படிங்கிற பேர் வச்சு நம்ம இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 2017 சத்குரு நதிகளை மீட்போம் பாரதம் காப்போம்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லா ஒரு டிராவல் பண்ணாங்க. அதுல நம்மளோட நதிகளை எல்லாம் மீட்டெடுக்கணும், அதாவது உயிர்ப்பிக்கணும். மீட்டெடுக்கணும்னா ஒண்ணும் இல்லை, நம்ம செக் டாம் கட்டுறது எதுவும் கிடையாது. நதிக்கு என்ன ஆதாரம்னா மரம் இருந்தாதான் மழை பெய்யும், மழை பெஞ்சாதான் நதிக்கு தண்ணி வரும். இதை மேம்படுத்தினதுக்காக தான் இந்த 2017 நதிகளை மீட்போம் பாரதம் காப்போம் இயக்க ஆரம்பிச்சாங்க. அது வெறும் விழிப்புணர்வு மட்டும் இல்லாம நம்மளே ஒரு நதி எடுத்து அதை நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிறதுனாலதான் காவேரி நதி எடுத்து. ஏன்னா தென்னகத்துல இன்னைக்கு தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு நதியா இருக்கிறது காவேரி. பல தமிழகத்துல மட்டும் இல்லாம கர்நாடகாவிலும் இந்த மக்களுக்கு ஒரு நீராதாரமா இருக்குது. 18 மாவட்டத்துல மட்டும் நீராதாரம் இல்லை. இன்னைக்கு சவுத்துல இன்னைக்கு ராமநாதபுரம் குடிநீர் தேவையும் காவேரி தான் இன்னைக்கு ஃபுல்ஃபில் பண்ணுது. அதனால இந்த காவேரி நதியை உயிர்ப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா 242 கோடி மரம் நடணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை துவங்கி வச்சாங்க. அது வெற்றிகரமா போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்ல, இதுல நான் சர்வே பார்க்கும்போது நான் சொன்ன பொது இடங்கள்ல சர்வே கம்மியா இருக்குன்னு, இது 70% மேல சர்வே இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. நம்ம வெறும் மரம் கொடுக்கறது மட்டும் இல்ல, நம்ம வருஷம் சர்வே பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டீம் இயங்கிட்டு இருக்குது. நம்ம பாத்தீங்கன்னா உலகத்திலேயே பெரிய நாற்று பண்ணி நம்ம மெயின்டைன் பண்றோம். கடலூர் மாவட்டத்துல நமக்கு 30 ஏக்கர்ல ஒரு நாற்று பண்ணி இருக்குது. கிட்டத்தட்ட அதுல 54 வெரைட்டி மரங்களை 84 லட்சம் கெப்பாசிட்டி உள்ள நர்சரி உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். இது உலகத்துல ஒரு பெரிய நர்சரி நம்ம தமிழ்நாட்டுல நம்ம கடலூர் மாவட்டத்துல இருக்குது. அதுல 20 வகையான டிம்பர் மரங்கள் விவசாயிகள் கொடுக்கறதுக்கு உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் பொது இடத்துல நடுறதுக்கு, அதுக்கப்புறம் பழமரங்கள், கொஞ்சம் பூ மரங்கள் இதெல்லாம் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம்.
இது மட்டும் இல்ல, நம்ம தமிழகத்துல 45 நாட்டு பண்ணைகள் வச்சிருக்கோம். அதுல ஈசாவே 28 நாட்டு பண்ணைகள் நடந்தது. அது இல்லாம விவசாயிகளுக்கு ஒரு வாழ்வாதாரமா ஒரு 17 நாட்டு பண்ணைகள் அவங்களுக்கு பிரான்ச்சைஸ் கொடுத்துருக்கிறோம். நம்ம வருஷத்துக்கு 1 கோடி மரங்களுக்கு மேல நம்ம உற்பத்தி பண்ணி விவசாயம் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த காவேரி கூக்குரல் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா முதல் ஆண்டு அதாவது கொரோனா காலத்தில் நம்ம 44 லட்சம் மரங்கள் விநியோகம் பண்ணோம். அடுத்த வருஷம் 80 லட்சம் பண்ணோம். அடுத்த 3 வருஷமா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கு மரங்கள் வந்து விநியோகம் பண்ணிட்டு இருக்கோம். 3 வருஷத்துக்கு முந்தி 1 கோடி 1 லட்சம் பண்ணோம். அதுக்கு அடுத்த வருஷம் 1 கோடி 12 லட்சம், போன வருஷம் 1 கோடி 21 லட்சம் நம்ம வந்து விநியோகம் பண்ணிருக்கிறோம். அதுல 1 கோடி மரங்கள் விவசாயிகள் மட்டுமே கொடுத்துருக்கோம். இந்த வருஷமும் நம்ம அதே இலக்கு வச்சிருக்கிறோம். இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து இந்த பேனர்ல இருக்கிற மாதிரி வந்து வருஷத்துக்கு 2 ப்ரோக்ராம் 3 ப்ரோக்ராம் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். கடந்த ஆண்டு நம்ம 2 ப்ரோக்ராம் நடத்தினோம். புதுக்கோட்டையில, திருப்பூர் மாவட்டத்தில் நடத்தினோம். கிட்டத்தட்ட 5000 விவசாயிகள் அவங்க ஒரு கமிட்மெண்ட் ஃபீயோட வந்தாங்க. ஃப்ரீ கிடையாது, அப்பதான் ஒரு கமிட்டடா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீ போட்டு தான் பண்றோம். இந்த வருஷமும் அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா விவசாயம் பண்றதே ரொம்ப கம்மியா இருக்கு. அதுல ஒரு தென்னை விவசாயமா இருக்கு அல்லது ரப்பர் விவசாயமா இருக்குது. ரப்பர்ல பெரிய லாபம்னு விவசாயிகளே குழந்துட்டாங்க. நிறைய லேபர் ஓரியன்டா இருக்குது. தென்னையில மோனோகல்ச்சரா பண்றாங்க, அதுலயும் பெரிய லாபம் இருக்கு. விளைச்சலும் கம்மி ஆயிடுச்சு. போன வருஷம் என்ன உற்பத்தி ஆச்சுன்னா 60% விளைச்சல் கம்மிக்கிறாங்க. இந்த வருஷத்தை தேங்காய் விளையாடுறதுனால வந்து விலை வந்து இயற்கை ஏறல, உற்பத்தியே கம்மி ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் மாற்றா சொல்லணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து மகத்தான வருமானம் தரும் மாற்று விவசாய கருத்தரங்கன்னு அது ஈஷா சொல்லல 2 தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் வர்றாங்க. இது IIHR சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். பெங்களூர்ல தோட்டக்கலைக்கு ஒரு தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கும். அதே மாதிரி கோழிக்கோட்டுல நறுமண பயிர்களுக்கு தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கு. 2 நிறுவனங்களோட விஞ்ஞானிகளும் வந்து அவங்களோட விஞ்ஞானபூர்வமா தமிழகத்துல எல்லா மாவட்டங்கள்லயும் இந்த பயிர்கள்லாம் சாத்தியம். நம்ம அவகோடா, ஜாதிக்காய், மிளகு, லவங்கப்பட்டை, சர்வ சுகந்தி இது எல்லாத்தையும் தமிழக விவசாயிகளும் நம்ம வந்து 4 வருஷமா அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து வேற வேற மாவட்டங்கள் அந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில தான் இந்த வருஷம் கன்னியாகுமரி மாவட்டத்துல குலசேகரத்துல வர ஜூன் 22ஆம் தேதி மகத்தான வருமானத்தில் மாற்று விவசாய கருத்தரங்கிறது. இது அவகோடா பத்தி பேசுறதுக்கு ஒரு சயின்டிஸ்ட் வராரு. அது மாதிரி ஜாதிக்காய் பேசுறதுக்கு சயின்டிஸ்ட் வராங்க, மிளகை பத்தி பேசுறதுக்கு சயின்டிஸ்ட் வராங்க. இதுல ஏதாவது நோய் வருது அதுக்கு தீர்வு கொடுக்கறதுக்காக அதை பத்தி பேசுறதுக்கு சயின்டிஸ்ட் வராங்க. இப்படி வந்து IIHR டைரக்டர் அந்த ப்ரோக்ராமுக்கு வர்றாரு. IIHR 2 விவசாயிகள், IISRல இருந்து ஒரு 3 விஞ்ஞானிகள்லாம் வர்றாங்க. அது மட்டும் இல்ல, இது ஏற்கனவே தமிழகத்துல பல பகுதியில் பல விவசாயிகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த விவசாயிகள் முன்னோடி விவசாயிகளை வந்து புது விவசாயிகளுக்கு அவங்களோட அனுபவத்தை பயிர்றாங்க. அதுல ஜாதிக்காய் விவசாயி ஜாதிக்காய் சமவெளி பகுதியில் நம்ம தமிழகத்துல பல மாவட்டங்கள்ல ஏற்கனவே அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே மிளகு வந்து பாத்தீங்கன்னா நாங்க 2017 வெறும் மரம் கொடுக்கறது மட்டும் இல்லாம மரம் வந்து கொடுத்தோம்னா அது 20 வருஷம் ஆகும் அவங்களுக்கு அறுவடை பண்றதுக்கு. வருமானம் நல்லா இருப்பாங்க. அந்த மரத்துல வருஷத்துக்கு ஒரு ஈல்டு பண்றவங்க நம்ம 3 பேரை தொடர்ந்து அறிவுப்படுத்திட்டே இருக்கோம். 2017 இருந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல சமவெளியில் மிளகு சாத்தியமே அப்படிங்கிற கருத்தரங்கு நடத்திக்கிட்டே இருக்கிறோம். அதன் பயனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 37 மாவட்டத்திலயும் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னை இல்லாம எல்லா மாவட்டத்திலயும் மிளகு விவசாயிகள் வந்துட்டாங்க. மிளகுக்கு முன்னோடி விவசாயிகள் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 3000 விவசாயிகள் தமிழ்நாட்டில் மிளகு பயிர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப ஜாதிக்காயும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் லவங்கப்பட்டை, சர்வ சுகந்தின்னு சொல்றது, ஆல் ஸ்பைசிஸ், இது எல்லாருமே விவசாயிகள் நடுறாங்க. அதுல வந்து அறுவடையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நோக்கம் வந்து விவசாயிகளோட பொருளாதாரத்தை உயர்த்தணும், அதே நேரத்துல சுற்றுச்சூழலை மேம்படுத்தணும். அப்ப வந்து மரங்களையும் கொடுக்கணும். அந்த மரங்களை வெட்டாம அதுலேயும் தொடர்ந்து தின வருமானம், மாத வருமானம், வருட வருமானம் இது எல்லாமே சாத்தியம் அப்படிங்கிறத விஞ்ஞான பூர்வமாகவும் அனுபவ விவசாயிகள் மூலமாகவும் இந்த கருத்தரங்கத்தை நம்ம தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். அதுல இப்போ நம்ம பக்கத்துல இருக்கு பாத்தீங்கன்னா இது வந்து கடலூர் மாவட்ட விவசாயி கீழ்மாம்பட்டுன்னு ஒரு கிராமம். அவர் வந்து பாத்தீங்கன்னா கேரளால இருந்து ஒரு நாத்து எடுத்தாந்து மிளகு நாத்து நட்டார் தென்னை மரத்துல காய்க்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நம்ம இடத்துல ட்ரைனிங்ல வந்து அட்டன் பண்ணிட்டு அவர் தெளிவா எடுத்துட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 ஏக்கர்ல மிளகு விவசாயம் பண்றது. அவர்கிட்ட வந்து பலா இருக்கு, முந்திரி இருக்குது, தென்னை இருக்குது, பாக்கு இருக்குது. அத்தனையிலையும் மிளகு ஏற்றிருக்காரு. சக்சஸ்ஃபுல்லா டிம்பர் மரங்களை 3 ஏக்கர்ல தேக்கு வச்சிருக்காரு. அதுலயும் மிளகு ஏற்றி சக்சஸ்ஃபுல்லா அறுவடை பண்ணிட்டு இருக்காரு. இது ஒரு மாதிரி தான். இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலயுமே வந்து நமக்கு முன்னோடி விவசாயிகள் வந்துட்டாங்க. இந்த பக்கத்துல செங்கல்பட்டு போனீங்கன்னா அங்க ஒரு விவசாயி இருக்காங்க. காஞ்சிபுரம், அப்புறம் திருவள்ளூர், எந்த மாவட்டம் போனீங்கன்னா ஒரு மிளகு சாகுபடி பண்ற விவசாயம் இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்ப ஜாதிக்காய் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நறுமண பயிர்கள் எல்லாமே மலையில மட்டும் விளையிறது இல்லை. தகுந்த சூழ்நிலை உருவாக்குனா நம்ம சமவெளி பகுதியிலையும் வருங்கிறது சாத்தியப்படுத்திருக்கிறோம். அந்த மலையில வர்ற விலகோட நம்மளோட மிளகோட தரமும் அதிகமா இருக்கிறத டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா மிளகுல வந்து பைப்பரின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் இருக்கும், ஆயில் கண்டென்ட். அதுதான் அதை வந்து நம்ம வந்து IISR முடிச்சு டெஸ்ட் பண்ணிருக்கோம். இந்த மலையில வர்றதோட தரமா இருக்குங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த மிளகு வந்து தரமா இருக்குன்னு சொல்லிட்டு அதனால ஒரு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இருக்குதுங்கிறத நம்ம வந்து ஏற்கனவே விஞ்ஞானிகள்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால தமிழகத்தில் உள்ள எல்லா விவசாயிகளுமே ஒரு பொருளாதாரம், ஏன்னா இதுல வந்து ஒரு மோனோ கல்ச்சரா பண்ணோம்னா பல பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து பொருளாதாரம் இல்லாம போறதுக்கு காரணமே என்னன்னா ஒரு கிராப் மட்டும் நம்பி இருக்காங்க. தென்னையை மட்டும் நம்பி இருக்கிறாங்க.
அப்ப தென்னைக்குள்ள பல அடுக்கு பல பயிர் விவசாயம் பண்ண முடியும், அது பண்ணியிருக்கிறாங்க. அந்த விவசாயம் இந்த ப்ரோக்ராம்ல பேசுறாரு. ஒரு பொள்ளாச்சியில் ஒரு விவசாயி வள்ளுவன்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா 2007ல இருந்து நம்மளுடைய கைடன்ஸ் மூலியமா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க மண் சூழ்நிலை எல்லாம் இயற்கை விவசாயம் பண்றாங்க. அன்னைக்கு வந்து 0.5 இருந்த மண்ணோட அங்கக கனிமம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 3.6 இருந்தது. அந்த அளவுக்கு வந்து உயர்ந்திருக்குது. இது ஐநாவோட விஞ்ஞானிகள்லாம் வந்து பார்த்துட்டு ஐநாவே அந்த விவசாயிக்கு வந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்கு. இது ஒரு சிறந்த விஞ்ஞானி விவசாயின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த ப்ரோக்ராம்ல பேசுறாரு. அந்த தென்னைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவரோட இந்த தோட்டத்தை பார்த்தா மேலேருந்து பாத்தீங்கன்னா காடு மாதிரி தெரியும். தென்னைக்குள்ள டிம்பர் நட்டுருக்காரு, அதுல மிளகு ஏற்றிருக்காரு, அதுக்குள்ள ஜாதிக்காய் வச்சிருக்காரு, பலா வச்சிருக்காரு, வாழை வச்சிருக்காரு, மஞ்சள் பயிர் பண்றாரு, சேரக்கிழங்கு பயிர் பண்றாரு. இப்படி பல அடுக்கு பல பயிர் விவசாயம் பண்ணி ஒரு ஏக்கர்ல தென்னையில வந்து 1 லட்சம் எடுத்தாங்கன்னா அவர் 5 லட்சம் 6 லட்சம் எடுக்கிறாரு. அதே மாதிரி ஜாதிக்காய் பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல 27 எடுக்கிற விவசாயிகள் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. ஆனா ஆரம்ப காலத்துல வருவாங்கன்னா ஒரு 3ல இருந்து 4 வருஷத்துல காய்க்க ஆரம்பிக்கும். 10 வருஷத்துல போனீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 1000 காய் வர ஆரம்பிக்கும். ஒரு காய் இன்னைக்கு 5 ரூபா விற்குது, 5000 ரூபா வச்சு. இன்னைக்கு தென்னையில அவ்வளவு வருமானம் இல்லை. இப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தமிழகத்தில் உள்ள விவசாயிகள் எல்லாமே பல அடுக்கு பல பேர் விவசாயிகள் மாறணும், அவங்களோட பொருளாதார சூழ்நிலை மாறணும். இதெல்லாம் மாறுனுச்சுன்னா மண்வளம் மேம்படும், சுற்றுச்சூழல் மேம்படும். அப்படிங்கிற நோக்கத்துல தான் ஈஷா அந்த கருத்தரங்க ஒரு பாலமா இருந்து நடத்திக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து விவசாயிகள் மெல்ல மெல்ல மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை நோக்கி நிறைய விவசாயிகள் வர்றதுக்கு ஆதாரம் என்னன்னா, கடந்த காலங்களில் நாங்கள் நடத்துகிற ப்ரோக்ராம்னா பெய்டு ப்ரோக்ராமுக்கு 5000 விவசாயிகள் வந்திருக்கிறாங்க. சாதாரண ஒரு ப்ரோக்ராம் கடந்த வருஷம் 2 ப்ரோக்ராம் பண்ணோம். 2லுமே தமிழக அமைச்சர்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்களே ஆச்சரியப்பட்டு இது வந்து ஒரு மாநாடா அப்படிங்கிற அளவுக்கு இந்த கருத்தரங்கம் வந்து கருத்தரங்கமா நம்ம மாநாடா அந்த அளவுக்கு மிக பிரமாண்டமா ஒரு அரசு செய்யற விஷயத்த நீங்க செய்யறீங்கன்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு போனாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கருத்தரங்கத்திலையும் நம்ம தமிழகத்தில் உள்ள முக்கியமான அதிகாரிகள், எம்எல்ஏ, எம்பி எல்லாரையும் கூப்பிட்டு தான் இந்த கருத்தரங்கத்தை வந்து பரவலாக்கிக்கிட்டே இருக்கிறோம். அவங்க வந்து அரசாங்கம் வந்து கையில் எடுக்கிறாங்க. நாங்க வந்து 242 கோடி மரம் அறிவிச்சோம். அடுத்த 2 வருஷத்துல தமிழக அரசாங்கம் 221 கோடி மரங்கள் நடணும்னு சொல்லிட்டு அவங்களும் பசுமை தழுவல் அறிவிச்சிருக்காங்க. லாஸ்ட் இயர் நம்ம அவகோடா பண்ணோம். இந்த வருஷம் தமிழக அரசாங்கமும் இந்த அவகோடாவை இன்னும் 4-5 மாவட்டத்துக்கு விரிவுபடுத்துறதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதனால எல்லாரும் ஊர் கூடிய தேர்ந்தெடுக்க முடியும். அரசாங்கம் இந்த மாதிரி என்ஜிஓ பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்தா தமிழகத்தை மாற்ற முடியும். ஏன்னா தமிழகங்களுக்கு 15000 வருஷம் பாரம்பரியம் உள்ள ஒரு விவசாய பூமி. ஆனா இன்னைக்கு தமிழகத்துல 50% நிலம் வந்து தரிசா இருக்கு. காரணம் வந்து சரியான திட்டமிடல் இல்லாததுனால, தவறான விவசாய முறைகளால இப்படி போயிடுச்சு. இதை மாத்தி தமிழகத்துல வந்து எல்லா பகுதியும் விவசாயம் நடக்கணும், தரிசா இருக்கிற நிலத்துல ஏதோ ஒரு மரத்தை நடக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் காவேரி கூக்குரல் இயங்கிட்டு இருக்குது. இது நல்லதும் முன்னோக்கி போயிட்டு இருக்கு. பத்திரிகையாளர் நீங்க எல்லாத்தையும் இந்த செய்தியை பரவலாக்குனீங்கன்னா இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும். நீங்க எப்ப வேணாலும் யார் வேணாலும் எந்த மாவட்டத்திலும் வரலாம். அந்தந்த மாவட்டத்துல முன்னோடி விவசாயிகளை நீங்க போய் மிளகு விவசாயிகளை பார்க்க முடியும், ஜாதிகாய் விவசாயிகளை பார்க்க முடியும், ஒரு சகோதர சுகந்தி நட்ட விவசாயிகளை நீங்க எல்லாம் பார்த்து பத்திரிகையில் எழுதுனீங்கன்னா மித்த விவசாயிகளும் பயனுள்ளதா இருக்கும். நன்றி. வணக்கம். நான் ஒரு மிளகு விவசாயி. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ஒரு மிளகு விவசாயத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தில் பண்ணணும், அதுலேருந்து ஒரு நல்ல வருமானம் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டிம்பர் மரம் வைக்கணும். இன்னைக்கு விவசாயத்தில் வேலையாட்கள் பற்றாக்குறையால் வந்து நிறைய டிம்பர் மர விவசாயத்துக்காக மாறணும். மர விவசாயத்தை பண்ணிக்கிட்டு மர விவசாயம் இப்போ தேக்கு போடுறோமோ இல்லை அப்புறம் மரத்தை வச்சோம்னா நம்ம வந்து ஒரு 20-30 வருஷம் வந்து எந்த ஒரு விவசாயிக்கு வருமானம் வராது. அப்படி பண்ணும்போது நம்ம விவசாயிகள் வந்து யாருமே வந்து மரம் வைக்க முன் வரல. அப்படின்னும் போது நம்ம வந்து அதில் மரத்துலேருந்து ஒரு வருமானம் எடுக்கணும்னு என்னென்னு யோசிக்கும் போது தான் நம்ம அந்த மிளகு வந்து நம்ம ஏன் மரத்தில் எல்லா மரத்துலையும் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணி நம்ம வந்து தேக்கு மரத்தில் பண்ணுறோம், பனை மரத்தில் பண்ணுறோம், வேப்ப மரத்தில் பண்ணுறோம், முந்திரியில் பண்ணுறோம், பாக்கில் பண்ணுறோம். அதுக்கு தேவை ஒரு ஸ்டெம்பு, உயிருள்ள ஸ்டெம்பு. எந்த ஸ்டெம்ப் வந்தாலும் அதில் ஏறும். அது மாதிரி பார்க்கும்போது நம்ம எல்லா மரத்துலையும் வந்து மிளகு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நான் ஒரு 25 ஏக்கரில் வந்து மிளகு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து செலவுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒன்றும் அதிகமாக செலவு கிடையாது. இன்னைக்கு மற்ற பயிருக்கு போனோம்னா நமக்கு வந்து மருந்து அடிக்கணும், களை எடுக்கணும், இது மாதிரி வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ மிளகு விவசாயத்துக்கு போகும்போது நமக்கு வந்து நிறைய வேலையாட்கள் கம்மியாகுது, மருந்து அடிக்கணும், ஒரு வேலை ஆட்கள் வச்சு களை எடுக்கணும், அது மாதிரி பிரச்சனை இல்லாமல் விவசாயிக்கு வந்து ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய வந்து பயிரை வந்து மிளகு இருக்கு. அதுமாரி இன்னைக்கு வந்து என்னை பார்த்துட்டு வந்து வருஷத்துக்கு எனக்கு வந்து கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பெருமை, என்னால் வந்து வருஷத்துக்கு ஒரு 1 லட்சம் மரத்துக்கு மேலே என்னுடைய தோட்டத்தை வந்து பார்த்துட்டு தினம் ஒரு 10 விவசாயிகள் இன்னைக்கு வந்து பெரிய பெரிய விவசாயிகள்லாம் மரத்தை நாடி போயிட்டாங்க. அவங்க வந்து ஒரு மரத்தை போட்டுட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 50 வருஷம் வருமானம் இல்லாத இருக்கும். இதில் நம்ம மாற்று முயற்சி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு இன்னைக்கு தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகாவிலேருந்து பல விவசாயிகள் வந்து என்னை பார்க்குறாங்க. என் மரத்தை பார்த்துட்டு தேக்கில் வந்து சம விலையில் வந்து மிளகு பண்ணிருக்க மரத்துலேருந்து தேக்கு மரத்துலேருந்துலாம் இன்னைக்கு எல்லா விவசாயிகளும் தேக்கு தான் மெயினாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தேக்கில் வந்து இன்னைக்கு மேட்டுப்பாளையம் ஆராய்ச்சி பண்ணையிலேருந்தே வந்து ஆச்சு. நாங்கள் வந்து
தேக்கு மரத்தில் மிளகு வராதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆராய்ச்சி பணியில் முடிவு பண்ணி ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். நீங்கள் மிளகு தேக்கு மரத்தில் மிளகு வர வச்சுட்டு வந்து மேட்டுப்பாளையம் ஆராய்ச்சி பணியிலேருந்து வந்து பார்த்துட்டு அவங்க வந்து இன்னைக்கு தமிழ்நாடு பூரா தேக்கு வச்சு அதுலேருந்து மிளகு பயிர் பண்ணணும்னு சொல்லி அவங்க வந்து முன்னெடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. என்னால் வந்து இன்னைக்கு வருஷத்துக்கு 1,00,000 மரத்துக்கு மேலே என்னுடைய தோட்டத்தை பார்த்துட்டு நடனம் போது எனக்கு ரொம்ப மிக பெருமையாக இருக்குது. அதே இல்லாமல் இந்த ஈஷா மூலயமா வந்து நிறைய கண்ணு கொடுக்கறதால அவங்களும் நிறைய மரம் சார்ந்த விவசாயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி பார்க்கும்போது எங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒவ்வொரு விவசாயம் வந்து அண்ணா சொன்ன மாதிரி ஒரு கிராப்பை பண்ணனா நிச்சயமா ஒரு விவசாயி வந்து வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. பல அடுக்கு விவசாயம் பண்ணணும். என்னன்னா ஒரு விவசாயி எப்படி வருமானம் இருக்கணும்னா ஒரு கல்யாண இலையில சாப்பாடு எத்தனை விதமா இருக்கோ அத்தனை விதமா விவசாயிக்கு வருமானம் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு விவசாயி வந்து வாழ்க்கையில முன்னேற முடியும். அதுக்கான மாற்று முயற்சி தான் இன்னைக்கு ஜாதிக்காய் பண்ணலாம், அவகோடா பண்ணலாம், பாக்கு பண்ணலாம், டிம்பர் மரம் வச்சு அது மாதிரி பல அடுக்கு விவசாயத்தை முன்னெடுத்தா தான் இன்னைக்கு வந்து விவசாயி வந்து நல்ல வருமானத்தை ஈட்ட முடியுன்றது என்னுடைய கருத்தா இருக்கு. நன்றி. என்னுடைய பேர் திருமலை, கடலூர் மாவட்டம், பண்ருட்டி வட்டம், கீழ்மாவட்டம். என் பேர் தமிழ்மாறன் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.